சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் யான் நெப்போம்னியாஷ்க்கும் ஃபேபியானா கழ்வானாக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்டத்தை நம்ம ஃபேபியோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கேம் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் ஆல்ரெடி நான் போர்டை வந்து ஃப்ளிப் பண்ணிட்டேன். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம வீக்லி கிளப் டோர்னமெண்ட் நம்ம கிளப்பில் நேரில் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட ப்ரைஸ் அமௌண்ட்டும் கூட நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து கலந்துக்கலாம். இப்போ இந்த ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் மினியேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் நான் அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ ஒரு புத்தகம் எழுதுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆட்டம் வந்து அதில் இடம்பெற்றிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மினியேச்சர் வந்து இங்கே ஃபேபி வந்து உருவாக்கியிருக்காரு. அது உருவாக்க வாய்ப்பாக இருந்தது நெப்போ. அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக வந்து இவங்க D4 ஐடியாஸ் தான் அதிகமாக நான் வந்து விளையாடி பார்த்துருக்கேன். பட் இங்கே சிசிலியனுக்காக அவர் வந்து E4 ட்ரை பண்ணாலும் சிசிலியன் ஆடுறாரு. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? சிசிலியனில் என்ன வேரியேஷன் அப்படிங்கிறது தான். அக்ஸலரேட்டட் ட்ராகனாக வந்து இங்கே ஈவன் அதை ஹைப்பர் அக்ஸலரேட்டட் ட்ராகன் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சாரி அபவுட் தட். ஸோ ஹைப்பர் அக்ஸலரேட்டட் ட்ராகன் சொல்லுவாங்க இதை. ஸோ இம்மீடியட்டாக C5க்கு அப்புறம் இந்த செகண்ட் மூவே நம்ம G6 விளையாடணும் அப்படின்னா ஹைப்பர் அக்ஸலரேட்டட் ட்ராகன். ஸோ இந்த மாதிரி ட்ராகனை பற்றின ஒரு வீடியோ நான் ஏற்கனவே வந்து டீட்டெயில்டாக வந்து போட்டிருக்கேன். அரௌண்ட் 30 or 40 minutes வீடியோ. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பான் டு D4, C takes D4, knight takes D4, அதுக்கப்புறம் பிஷப் G7, knight C3, knight C3க்கு அப்புறம் knight C6, பிஷப் E3, knight F6, பிஷப் C4, கேசல்ஸ். ஸோ கேசல்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப் B3, பான் D6. இது எல்லாமே நோன் தியரிஸ் தான். இதே மூவ் ஆர்டரை நம்ம பிஷப் பானை வந்து சீக்கிரமாக G6ல் வந்து புஷ் பண்ணாமல் லேட்டராக கொஞ்சம் ஒரு 2 மூவ்க்கு அப்புறம் D6க்கு அப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ப்ராப்பர் ட்ராகன். பட் ஆக்சுவலாக டிரான்ஸ்பொசிஷன் ஆகி ப்ராப்பர் ட்ராகனாக தான் இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ பான் டு F3. பான் டு F3 எதை டினோட் பண்ணுது அப்படின்னா குயின் D2, குயின் செட் கேஸ்லிங், G4, H4, H5. ஸோ H5ல் ஓப்பன் பண்ணி சாக் மேட் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஒயிட் வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. பட் இதை வந்து அவ்வளோ எளிதாக வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃபேபி எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். குயின் டு A5. குயின் டு A5க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ஒரு மூவ் வந்து விளையாடுறாரு. இன்ஃபேக்ட் அது கம்ப்யூட்டரில் இருக்குது. ஸ்டாக் ஃபிஷ் வந்து செகண்ட் பெஸ்ட் மூவாக அதை கன்சிடர் பண்ணுது. பட் ஆனால் ஹியூமன் பர்ஸ்பெக்டிவில் அந்த மூவ் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணலை. நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா 11:30க்கு அப்புறம் தான் வந்து இந்தியன் டைம் வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க செயின்ட் லூயிஸ் கிளப் சேனலில். பட் நீங்கள் கண்டிப்பாக அவசியமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலனாலும் சரி இந்த ஒரு கேமை போய் நீங்கள் பாருங்கள். எல்லா கேமுமே அவங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நிறைய இன்சைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி பீட்டர் ஸ்விட்லர் எக்ஸலண்ட்டான ஒரு அனலைசிஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அனலைசிஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஐடியா கிடைக்கும். இங்கே ஒரே ஒரு டெம்போ, ஏன் இந்த கதையை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே ஒரு டெம்போ வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்தோம் அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபேபி இங்கே ப்ரூவ் பண்ணுவார். குயின் டு D3. ஸோ குயின் டு D3 இதுக்கு முன்னாடி வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் லைக் பராவியன் வந்து ஆடிருக்காரு. ஓகேங்களா? ஸோ மக்சிம் வந்து ஆடிருக்காரு. அவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் கிடையாது. பட் இருந்தாலும் பராவியன் வந்து கிராண்ட் மாஸ்டர். அவரோட கேம் வந்து ட்ரா ஆயிருக்கு. ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இது வந்து புது மூவாக கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே வந்து ஆடின மூவ் தான். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நைட் E5 வந்து அலோவ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. குயினை திரும்ப D2 தான் போகுது. அப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும். அப்போ குயினை D2வில் டேரெக்டாகவே வச்சிருக்கலாமேங்க. அப்போ ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு டைம் வேஸ்ட் சுச்சுவேஷன் தான். ஸோ பிஷப் D7, அதுக்கப்புறம் வந்து குயின் சைட் கேஸ்லிங். ஸோ குயின் சைட் கேஸ்ல் பண்ணதுக்கப்புறம் ரூக் F8. இதுதான் வந்து இந்த கேமை வந்து இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிக்கக்கூடிய ஒரு ஆட்டமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஜென்ரலாக ரூக்கு தான் வந்து C5ல் வந்து வைப்பாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரூக்கே இன்வால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டபுளிங்க்கு ரூக்கை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேம் வந்து ஸ்டாண்ட் அலோனாக இருக்குது. ஸோ கிங் B1 ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணுறது அண்ட் தென் நைட் டு C4. இது டிப்பிக்கலாக பண்ணக்கூடிய ஒரு மூவ் தான். ஸோ பிஷப் டேக் C4, அதுக்கப்புறம் ரூக் டேக் C4 அண்ட் தென் ரூக் வந்து பார்த்திங்கனாக்கா டபுள் பண்ணுறதுக்கு பயன்பட போகுது. இன் கேசஸ் நாட் இன் சம் கேசஸ் மோஸ்ட் ஆஃப் த வேரியேஷன்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா சிசிலியன் ட்ராகன் ஆடுறவங்க இந்த மாதிரி குயின் சைட் கேஸ்லிங் பண்ணும்போதோ ரூக்கை டபுள் பண்ணும்போதோ இல்லை ரூக்கு டபுள் ஆகாத போதோ ரூக் இன்ட்டு C3 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இங்கே அச்சீவ் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ தூரம் வந்து அவர் ஆல்மோஸ்ட் 2 பீஸை வந்து குயின் சைடில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக வச்சுருக்க இந்த நிலையில் அப்போ ஒயிட் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணலை அப்படின்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் இங்கே வந்து நெப்போ வந்து பான் டு G4 வந்து விளையாடுறாரு. ஸோ இது வந்து மூவ் நம்பர் 15 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெப்போ லிட்ரலாக 2 நிமிஷம் தான் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமும் வேகமாக ஆடிட்டார். ஆனால்
ஃபேபி கேர்ஃபுல்லாக வந்து விளையாடிருக்காரு. 25 நிமிஷம் அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த 15 மூவ் இங்கே ஆடிருக்கோம். அடுத்த 10 மூல கேமே வந்து முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ நெப்போ வந்து ரிசைன் பண்ண போகிறாரு. அந்த 10 மூல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பிஷப் E6 எடுத்த உடனே பெரிய த்ரெட்டு கொண்டு வராரு. ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ரூக் இன்ட்டு C3, குயின் இன்ட்டு A2, அதுக்கப்புறம் குயின் A1, குயின் டெக்ஸ் B2 ஆர் அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் இங்கே ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் வந்து கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வேரியேஷன், நீங்கள் குயின் ட்ரேட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அது கதறுது. ஏன்னா குயின் ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கேம் வந்து நமக்கு பெரிய அட்வான்டேஜ் 2 பேருக்கும் இருக்கா தெரியல. பட் ஓகே தான் 2 பேருமே. பட் பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா C5 கிடச்சிருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. பிஷப் பேர் வச்சுருக்காங்க. பட் எப்போனாலும் ஒயிட் அதை ரீகேப்சர் பண்ணால் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மூவ். ஆர் ஈவன் பான் டு A3 கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இங்கே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் B3 போயிட்டு குயினையே அட்டாக் பண்ணுறாரு. அப்படி குயின் அட்டாக் பண்ணால் இந்த B3 ஸ்கொயரில் வந்து நைட்டை வந்து நம்ம 2 பானோட சப்போர்ட்டில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த நைட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டரி அன்லீஷ் பண்ண இந்த அட்டாக் அன்லீஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் நைட் B3 அதனால் எக்ஸலண்ட்டான ஒரு மூவ் தான். ஸோ குயின் A6 அதுக்கப்புறம் பிஷப் டு D4. ஸோ இதுதான் வந்து நெப்போவோட ஐடியா. ஜஸ்ட் அந்த பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா நலிஃபை பண்ண பார்க்குறாரு. ஸோ பிஷப் D4 வந்ததுக்கப்புறம் ரூக் A8 ஃபைனல் பீஸும் கேமில் இன்வால்வ் பண்ணிடுறாரு ஃபேபி. ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா என்ன மூவ் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க? இங்கே ஆல்ரெடி நிறையா டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது. டாக்டிக்கலி ரிச் பொசிஷன் இது. ரூக்கு டபுளாக இருக்குது, குயின் ஆக்டிவாக இருக்குது, பிஷப் A2 அட்டாக் பண்ணுது இன்டெரக்டாக, இந்த ட்ராகன் பிஷப்பும் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய டாக்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் ஒயிட் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாட வேண்டியிருக்கும். இங்கே நெப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரே ஒரு மூவ் தான் பண்ணுறாரு. அதோட கேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லே, அதாவது தேர் இஸ் நோ சேவிங் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டராக அமைஞ்சிடுது. நீங்கள் என்ன மூவ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பட் இங்கே நெப்போ வந்து பான் G5 விளையாடி கேமை பிளண்டர் பண்ணுறாரு. எத்தனை ப்ரில்லியன்ட் மூவ் வந்து இங்கே ஆடிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சரியாக வந்து கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அத்தனை ப்ரில்லியன்ட் மூவ் இங்கே ஆடிருப்பார் ஃபேபி. கடைசி ப்ரில்லியன்ட் மூவ் ஆடும்போது கேமை ரிசைன் பண்ணிவிடுவார். ஸோ G5க்கு அப்புறம் நைட் டெக்ஸ் E4 டபுள் எக்ஸ்க்ளமேஷன். ஸோ பாயிண்ட் இஸ் தட் நம்ம இங்கே கேப்சர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு தான் அடுத்த கொஷின். சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரில்லியன்ட் மூவ் நம்மளால் பண்ண முடியும். இதான கேமில் நடக்கலை. ரூக் டெக்ஸ் D4. சப்போஸ் நைட் டெக்ஸ் D4னா குயின் A2, குயின் A1 செக்மேட். ஸோ அப்போ நம்ம இதை வெட்டவும் முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா குயின் E3 ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ரூக் A4, A3, ரூக் இன்ட்டு A3, B இன்ட்டு A3, குயின் இன்ட்டு A3 அண்ட் தென் பிஷப் இன்ட்டு B3 ஆர் ஸோ ஆல்ரெடி வி ஆர் த்ரெட்னிங் மேட் அண்ட் B2 ஆக்சுவலி. ஸோ அதனால் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து நிறைய மெட்டீரியல் கொடுக்குற மாதிரி இருக்கும் டு சேவ் த செக்மேட். ஸோ அதனால் ஆப்வியஸ்லி அந்த நைட்டை தொட முடியாது நைட்டால். அப்போ அதனால் ஆப்வியஸாக நம்ம அடுத்த மூணு கன்சிடர் பண்ணுவோம் பானால். அதுதான் வந்து இங்கே நெப்போ வந்து கன்சிடர் பண்ணுறாரு. பானால் வெட்டுறாரு. பானால் வெட்டினதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் D4 வந்து விளையாடுறாரு. அகெயின் வந்து இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் பின்னில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. பட் இருந்தாலும் அவர் வந்து அதை வெட்டுறாரு. வெட்டினதுக்கப்புறம் இங்கே தான் வந்து அந்த முழு காம்பினேஷனோட விஷயமே இங்கே தான் இருக்குது. ரூக் டெக்ஸ் C3 அகெயின் டபுள் எக்ஸ்க்ளமேஷன். ஸோ சப்போஸ் இந்த பொசிஷனில் வந்து அவர் ஆக்சுவலாக A3 விளையாடுறாரு. ஸோ அப்போ வந்து அவர் கேப்சர் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா மேட் இன்ட்டு குயின் டெக்ஸ் A2, குயின் A1 செக்மேட். ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பானை வந்து A3க்கு வந்து புஷ் பண்ணுறாரு. அகெயின் வந்து பார்த்திங்கனாக்கா குயின் வந்து பார்த்திங்கன்னா C4ல் போடுறாரு. அகெயின் டபுள் எக்ஸ்க்ளமேஷன். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரில்லியன்ட் மூவ். பான் டு B3. ஸோ ஏன்னா இங்கே வந்து மேட் இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணுறாரு. பான் B3. பான் இந்த இடத்துல நம்ம வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ மேட் வந்து பிஷப் வச்சு தானேங்க நீங்கள் மேட்டை த்ரெட்டன் பண்ணுறீங்க. அப்போ நான் வந்து அந்த பிஷப்பை வெட்டினா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருந்தது அப்படின்னா தென் ரூக் டெக்ஸ் C2 நம்ம வந்து அலக்கைன் கன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால C2வில் நம்ம கேப்சர் பண்ணி ஒரு இன்பிட்வீன் மூவ் உருவாக்க முடியும். இந்த நைட்டால் எதுவும் வேறு எதுவும் ஃபோர்சிங் மூவ் பண்ண முடியாது. அவங்களுக்கு இன்பிட்வீன் மூவ் லிட்டரலாக கிடையாது. ஸோ குயின் D4 வந்ததுக்கப்புறம் நம்ம குயின் டெக்ஸ் E6 விளையாட முடியும். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட 2 பான் அப்பில் இருப்பீங்க இன் அ வின்னிங் எண்ட் கேம். ஸோ அதனால் இதுவும் பார்த்திங்கன்னா பிளேயபிள் கிடையாது. ஸோ B3 வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃபேபி வந்து குயின் C5 போயிட்டு குயின் டெக்ஸ் A3 த்ரெட்டன் பண்ணுறாரு. த்ரெட்டன் பண்ணதுக்கப்புறம் அவர் ரூக்கை வந்து C1க்கு கொண்டு வந்து இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் C2க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து இங்கே வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் குயின் டெக்ஸ் A3 வந்து விளையாடுறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஃபெண்டரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட். ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஆக்சுவலாக H4 விளையாடுறாரு. நம்ம நைட் எக்ஸ் E6 வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறீங்கன்னா ஓகே தான் இந்த மூவ். நைட் எக்ஸ் E6 F into E6 அண்ட் தென் பான் டு H4
அண்ட் தென் ரூக் 8 C6, அதுக்கப்புறம் ரூக்கை வந்து A6 போய்ட்டு செக்மேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். பட் கேமில் வந்து நெப்போ வந்து H4 ஆடுறாரு. H4 ஆனதுக்கப்புறம் ரூக் 8th ரேங்க்லேருந்து C5 போனதுக்கப்புறம் அவர் ரூக் F1க்கு வராரு. ஜஸ்ட் வந்து ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணுற ஒரு முயற்சி. பட் இங்கே ஃபைனலாக டபுள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாரு, பிஷப் டேக்ஸ் B3. ஸோ இந்த 25வது மூலம் பிஷப் டேக்ஸ் B3 விளையானதுக்கப்புறம் நெப்போ வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அதே போல் நம்ம வந்து ஃபர்தராக பேசுவோம் இதை பற்றி. அவர் வந்து ஃபஸ்ட்டு பிரில்லியன்ட் மூவ் விளையாடினார் இல்லையா, அதாவது நெப்போ வந்து இங்கே 15வது மூலம் வந்து 18வது மூலம் வந்து பிளண்டர் பண்ணார் இல்லைங்களா. அப்போது நெப்போவுக்கு கிட்டத்தட்ட அவர் வந்து இந்த 18 மூவ் விளையாடுறதுக்கு அவர் 3 நிமிஷம் மட்டும் தான் யோசனை பண்ணார். ஆனால் இவ்வளோ தூரம் வந்து விளையாடியும் ஆனால் ஃபேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய 1 hour டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி ப்ராப்பராக கேல்குலேஷன் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். ஆப்போனண்ட் வேகமாக விளையாடுறான் அப்படின்றதுக்காக நம்ம அவசியமாக வேகமாக விளையாடணும்னு கிடையவே கிடையாது. நிறைய பேர் இந்த தப்பு நம்ம பண்ணுவோம். ஆப்போனண்ட் வந்து வேகமாக விளையாடுறதுனால நம்மளும் வந்து டெம்ப்ட் ஆகி நம்மளும் வேகமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து என்னோடய டோர்னமெண்ட்டில் ஒன்று நடந்திருக்கு. ஒரு ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து நான் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பிளிட்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தியரி வந்து நம்ம பிளிட்ஸ் அவுட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்ச மூவ் ஒரு 10-12 மூவ் வந்து விளையாடிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மைனர் அட்வான்டேஜோ ஒரு பான் வந்து என்னால் கெயின் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பு அவனும் வேகமாக விளையாடான்னு விளையாடி அப்புறம் அந்த எக்ஸ்சேஞ்சை திரும்ப பிளண்டர் பண்ணி அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு லெசன் ஆக்சுவலாக. அது வந்து நான் மறக்காமல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் ஆப்போனண்ட் வேகமாக விளையாடும் தயவு செஞ்சு டெம்ப்ட் ஆகி நீங்களும் வேகமாக விளையாடாதுங்க. என்ன விளையாடுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கூர்ந்து கவனித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் விஷயம். அஃப்கோர்ஸ் பிளிட்ஸில் ரேப்பிடில் இது மாதிரி பண்ண முடியாது. பட் ஸ்லோ கேம் ஆடும்போது நிச்சயம் உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த கேம் வந்து ஏன் ரிசைன் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நைட் எக்ஸ் B3, அதுக்கப்புறம் மேட் ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ண முடியாது. ரூக் டேக்ஸ் B3 செக்கு, அதுக்கப்புறம் குயின் செக்கு. ஸோ கிங்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மூவ் கிடையாது. மூவ் இருக்குது, கிங் A1 போகலாம் அல்லது குயினை வச்சு பிளாக் பண்ணலாம். நீங்கள் குயினை வச்சு பிளாக் பண்ணிங்க அப்படின்னா தென் திரும்பவும் நம்ம செக்கு கொடுத்து கிங்கை ஃபோர்ஸ் பண்ணி கிங்குக்கு மூவே இல்லாமல் ஆக்க முடியும். திரும்ப குயினால் பிளாக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கிங்குக்கு மூவ் இல்லாமல் ஆக்கினதுக்கப்புறம் திரும்ப கிங்கை மூவ் பண்ண வைக்கிறோம். ஸோ எல்லாமே ஃபோர்ஸ்டு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் 6 அந்த மாதிரி. ஸோ குயின் B2 அண்ட் தென் குயின் டேக்ஸ் B2 செக் மேட். ஸோ இதுக்கு இடையில் வந்து அவங்க கிங் A1க்கு மூவ் பண்ண முடியும். இந்த பொசிஷனில் கிங் A1க்கு மூவ் பண்ணலாம். அப்படி மூவ் பண்ணும்போது நம்ம சிம்பிளாக வந்து இங்கே வந்து ரூக் A5 செக் வைக்க முடியாது. அதனால் குயின் A4 செக்கு, குயின் A2 வந்ததுக்கப்புறம் சேம் ஐடியா தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அது ரெண்டுமே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பொசிஷன் தான் ஆக போகுது. ஸோ அதனால் இந்த பொசிஷனில் வந்து பிஷப் டேக்ஸ் B3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நெப்பம் நியாஷி வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். நான் அந்த ப்ரெசென்ட் பண்ண விதத்திலே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ராகன் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா, சிசிலியன் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா, அல்லது நீங்கள் இக்கோஸ்லோவா அட்டாக் பயன்படுத்துவீங்க, இங்கிலீஷ் அட்டாக் பயன்படுத்துவீங்க அப்படின்னா இந்த கேம் உங்களோட லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இதில் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் உங்கள் கேமில் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.